மலச்சிக்கல் மட்டும் ஒருவருக்கு இருக்கவே கூடாது. இந்த மலச்சிக்கல் என்னன்னே பல பேருக்கு தெரியறதில்ல. கண்ட நேரத்தில் திங்கிறது கலாச்சாரம் இல்லை, கலாச்சாரம். பரோட்டாவை விட ஒரு ஒஸ்ட் உணவு உலகத்திலே இல்லை. மலம் கழிக்க போய் உட்காந்துக்கிட்டு மொபைலை பார்த்துட்டு உட்காந்துருந்தா இந்த மலம் கழிக்க வேண்டும் என்று எத்தனைப்பு வருவதில்லை. இந்த ஐடி வந்தாலும் வந்துவிடுது. இரவு எந்த நேரத்தில் எல்லா உணவும் கிடைக்கிறது. 12 மணிக்கு 1 மணிக்கு பார்த்தாக்கா இந்த தெருவோரத்தில் இருக்கிற கடையெல்லாம் ஃபுல்லா இருக்கிறது. இல்லை, என்னைக்காவது ஒரு நாளைக்கு எல்லாத்தையுமே சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிடலாமா இந்த சபலமே வரக்கூடாது. மலச்சிக்கலுக்கு மிகச்சிறந்த பழம் எதுன்னா பப்பாளி பழம். பப்பாளி பழத்தை இரவு, மதியம், காலை 3 வேளையும் சாப்பிடலாம். சர்க்கரை வியாதி உள்ளவர்களும் வாழைப்பழம் சாப்பிடலாம். ஒருத்தருக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு, கவனிக்காமே அவங்க விட்டுட்டாங்க அப்படின்னா அது வேற என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சார்? ஆசன வாயில் வெடிப்பு வரும். மலம் உள்ளே தேங்குவதனாலே அழுக்கு சத்து ரத்தத்தோடு கலந்து பல நோய்கள் உருவாகும். காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில அறிவியல் சித்தர் டாக்டர் அன்பு கணபதி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்த மலச்சிக்கல் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க சார். நிறைய பேர் இதுல கஷ்டப்படுறதை நம்மளால பார்க்க முடியுது. முதல்ல இந்த மலச்சிக்கல் எதனால ஏற்படுது? கழிப்பறையில போய் அமர்ந்த உடனே முக்கல் முனறல் இல்லாமல் சிறுநீரை போல மலம் வெளியாகும். முக்க கூடாதா சார்? முக்க கூடாது. முக்கி மலம் கழித்தால் கான்ஸ்டிபேஷன். சில என்ன நினைச்சுக்கிறாங்க, 2 நாளைக்கு ஒரு தடவை மோஷன் போனாதான் கான்ஸ்டிபேஷன். அன்றாடம் மலம் கழிந்தாலே கான்ஸ்டிபேஷன் இல்லைன்னு நினைச்சுக்கிறாங்க. மலச்சிக்கல் பல சிக்கல் தரும் என்ற ஒரு பழமொழி இந்த மண்ணில் தான் இருக்கிறது. மலச்சிக்கல் மட்டும் ஒருவருக்கு இருக்கவே கூடாது. இந்த மலச்சிக்கல் என்னன்னே பல பேருக்கு தெரியறதில்லை. மலச்சிக்கல் இல்லை என்பதற்கு அடையாளம் என்னன்னா, சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று உணர்வு வந்த உடனே எப்படி சிறுநீர் கழிக்க எத்தனித்தால் சரளமாக சிறுநீர் வருகிறதோ அதுபோல மலம் கழிக்க வேண்டும் என்ற உணர்வும் வர வேண்டும். சிலருக்கு மலம் கழிக்க கழிப்பறைக்கு சென்று ஒரு போர்ஷன், ஒரு இன்ஸ்டால்மெண்ட் போயிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை போவாங்க, சாப்பிட்டுட்டு ஒரு தடவை போவாங்க, ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னே ஒரு தடவை போவாங்க, காலையிலே 4 தடவை போர்ஷன் போயிடுவாங்க. இந்த மாதிரி போகக்கூடாது. அதுவும் மலச்சிக்கல் தான். மலம் முழுமையாக உருவாகி மலக்குடலில் தேங்கி இருந்தால் மலம் கழிக்க அமர்ந்த உடனே முழு மலமும் வெளியாகி விட வேண்டும். அது சித்தர்கள் சொல்ல, திண்ணம் 2 உள்ளே சிக்க அடக்காமல். மலம் சிறுநீரும் மலமும் சிக்கக்கூடாது, அடக்கக்கூடாது. மலத்தை அடக்கக்கூடாது, சிறுநீரை அடக்கக்கூடாது. ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வரவே மாட்டேங்கிறதே. சரி, இதுக்கு முக்கியமான காரணம் அன்னைக்கெல்லாம் இந்தியன் டாய்லெட்டா இருந்தது, இப்ப வெஸ்டர்ன் டாய்லெட் ஆயிடுச்சு. அதுல உட்கார்ற பொசிஷன் கூட ஒரு காரணமா சார்? அதுல உட்கார்ற பொசிஷன் மலம் முழுமையாக நீங்குவதற்கு ஒரு தடையாக இருக்கிறதுன்னு சொல்லாம தவிர, மலம் நீங்க வேண்டும் என்கின்ற உணர்வுக்கு அது தடை கிடையாது. வெஸ்டர்ன் டாய்லெட்ல உட்கார்ந்தாலும் மலம் கழிக்க வேண்டும் என்ற உணர்வு அதுக்கு ஃப்ரீயா வந்துடும். என்ன, இந்த இந்தியன் டாய்லெட் உட்காருக்கப்போ இந்த குத்தங்காலெட் உட்காரோம் இல்லையா, அப்போ இந்த தொடையானது வயிற்றை அழுத்துகிறது. அப்போ மலம் முழுமையாக வெளியேறுவதற்கு ஒரு வாய்ப்பை தருகிறது. அடுத்த தவிர கான்ஸ்டிபேஷனை எது தடுக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ ரொம்ப நேரம் இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்லேயே கம்ஃபர்டபுளா உட்கார்ந்துட்டே இருக்காங்க, இதனால ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா சார்? போன் பாக்குறாங்க, பேப்பர் படிக்கிறாங்க. சொன்னீங்களே, இது பாயிண்ட். இப்ப கொடுமை என்னன்னா, சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரியவர் வரையிலும் இந்த மொபைல் எடுத்துக்கிட்டு போயிட்டு மலம் எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையில கவனம் இருக்கணும். அதான் லிவிங் அந்த பிரசன்ஸ்ல வாழறதுக்கு அதுதான் அர்த்தம். அதை விட்டுட்டு மலம் கழிக்க போய் உட்காந்துக்கிட்டு புத்தகத்தை படிச்சுட்டு உட்காந்துருந்தா அல்லது மொபைலை பார்த்துட்டு உட்காந்துருந்தா இந்த மலம் கழிக்க வேண்டும் என்று எத்தனைப்பு வருவதில்லை. இப்போ சிக்கலுக்கு, மலச்சிக்கலுக்கு முதன்மையான காரணம் என்னன்னா, போதிய அளவுக்கு தண்ணீர் குடிக்காதது ஒரு காரணம். ஒரு நாளைக்கு 2.5 லிட்டர் தண்ணி குடித்தாலே மலச்சிக்கல்ல இருந்து வெளியே வந்துடலாம். 1. 2வது பெரிஸ்டால்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த உணவு பாதை இருக்கிறது, இந்த மலக்குடல் உணவு பாதை எல்லாம் சுருங்கி விரியும் தன்மை உடையது, கண்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸ். அதை அலை ஓட்டம், பெரிஸ்டால்சிஸ். அந்த பெரிஸ்டால்சிஸ் சரியா வரணும்னாக்கா கீரை உணவை கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஃபைபர், பழம் கட்டாயம் உணவில் சேர்க்க வேண்டும். சில என்ன நினைச்சுக்கிறாங்க, பழம்னா அது படுக்கும்போது ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா சரியா போச்சு அப்படி. அப்படி அல்ல. 3 வேளை வாழைப்பழம் சாப்பிடுவது மிகச்சிறந்தது. உணவுக்கு பின்ன சாப்பிடணும், உணவுக்கு முன்னும் சாப்பிடுவது நல்லது. வாழைப்பழம் அதுக்காக 3 வேளை 3 செவ்வாழைப்பழம் ஒரு முழம் பேர் சாப்பிட்டான்னா அதுவே வயிறு நம்பி போயிடும்.
குளுக்கோஸ் எக்கச்சக்கமான உணவுக்கு வந்துடும். அப்படி அல்ல. சார் மலச்சிக்கலுக்குன்னே பழம் இருக்கா சார்? மலச்சிக்கலுக்கு வாழைப்பழம் மிகச்சிறந்த பழம். அதுல ஏதாவது குறிப்பிட்ட வகை பழம் அப்படி குறிப்பிட்ட இருக்கா? பழம் மலப்பழம் என்ற ஒரு பழம் இருக்கிறது. மலையில் விளைகிற பழமை தவிர அது மலத்தை, இன்ஃபேக்ட் மலப்பழத்தில் வந்து மலம் கொஞ்சம் கட்டும். நன்றாக மலத்தை இலக்க செய்து போகிற சக்தி பூவம்பழத்துக்கு தான் உண்டு. பூவம்பழம் தான் மிகச்சிறந்தது. ஆனால் அது கொஞ்சம் குளிர்ச்சி. அது சீதள உடம்புள்ளவர்கள் பூவம்பழத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க எடுத்துக்கலாமா சார்? சர்க்கரை வியாதி உள்ளவர்களும் வாழைப்பழம் சாப்பிடலாம். எப்படி என்றால், இந்த வாழைப்பழத்தினுடைய காம்பு இருக்குது பாருமா, இந்த காம்பு மஞ்சளாகி இருக்கும், இன்னும் பழம் முழுக்க மஞ்சளாகி இருக்காது. அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கெட்டியான வாழைப்பழம் சாப்பிட்டா அவ்வளோ குளுக்கோஸ் இல்லை அதில். ஆனா இன்னைக்கு எல்லாருமே பழுத்த பழமா, குழஞ்ச பழமா சாப்பிட்றாங்க. எல்லா பழமும் குழைந்த பழமாக சாப்பிடுறது, அதில் குளுக்கோஸ் கண்டென்ட் அதிகம். மலச்சிக்கலுக்கு மிகச்சிறந்த பழம் எதுன்னா பப்பாளி பழம். பப்பாளி பழத்தை இரவு, மதியம், காலை 3 வேளையும் சாப்பிடலாம். எப்படி சாப்பிடணும்? பப்பாளி பழத்தை செங்காயாக ஃபுல்லி ரைப்பண்டா இல்லாமல் சாப்பிட்டோம்னா சுகர் கூடவே கூடாது. சுகருக்கு ஒரு நல்ல மருந்து. சார் அதே மாதிரி இந்த காய்ந்த திராட்சை, உலர் திராட்சை கூட மலச்சிக்கலுக்கு உலர் திராட்சை மலச்சிக்கலுக்கு நல்லது. எப்படி சார் எடுத்துக்கணும்? என்ன கலர் உலர் திராட்சை எடுக்கணும் சார்? அதுலயே நிறைய சந்தேகம். இல்ல, உலர் திராட்சையில கருப்பு இருக்கிறது. ஹனி கலர் சீடோடு இருக்கிற உலர் திராட்சை தான் நல்லது. விதையோட இருக்கிற உலர் திராட்சை நல்லது. அது வந்து மஞ்சள் திராட்சையா இருக்கட்டும், கருப்பு திராட்சையா இருக்கட்டும், அது பரவாயில்ல. இதை எடுத்துக்கொள்வது நல்லது. பேரிச்சம்பழம் மலச்சிக்கலுக்கு நல்லது. மலச்சிக்கலுக்கு பொதுவாக சிறந்த பழம்னு எடுத்தோம்னா ஆப்பிள். டெய்லி ஒரு ஆப்பிள்னு சொல்லுவாங்கல்ல. இரவில் ஆப்பிள் சாப்பிட்டா மலம் அவ்வளவு அழகாக அடுத்த நாள் நீங்கும். இரவில் கீரை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா கீரை எடுத்துக்கிட்டா இரவில் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகி மோஷன் வந்துடும். அதனால கீரை, தயிரை இரவில் தவிர்க்க வேண்டும்னு சொல்லுவாங்க. தயிர் எடுத்துக்கொண்டா அதுக்கு கொழுப்பு சத்து உடலில் அதிகம் போய் படிஞ்சிடும். ஏன்னா உழைப்பு இல்லை. இல்லை, இரவில் தயிர் சாப்பிடக்கூடாது. இரவில் கீரை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா மோஷன் போகணுன்ற உணர்வு வந்து தூக்கம் கலைஞ்சு போயிடும். இப்ப நிறைய பேர் இந்த லேட் நைட்ல சிக்கன் சாப்பிட்றது, பிரியாணி சாப்பிட்றது, இந்த ஒரு கல்ச்சர் நம்ம இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்க்க முடியுது. இந்த மாதிரி தொடர்ந்து சாப்பிட்றதுனாலையும் கான்ஸ்டிபேஷன் கிரியேட் ஆகுமா சார்? கண்ட நேரத்தில் திங்கிறது கலாச்சாரம் இல்லை, கலாச்சாரம். என்னென்னமா இந்த ஐடி வந்தாலும் வந்துவிடுது. இரவு வேலைக்கு போகிறவர்கள் அதிகமாகி விட்டார்கள். இரவு எந்த நேரத்தில் எல்லா உணவும் கிடைக்கிறது. 12 மணிக்கு 1 மணிக்கு பார்த்தாக்கா இந்த தெருவோரத்தில் இருக்கிற கடையெல்லாம் ஃபுல்லாக இருக்கிறது. அதுலேயும் இந்த பரோட்டாவை விட ஒரு ஒஸ்ட் உணவு உலகத்திலே இல்லை. நான் பரோட்டா சாப்பிடாத மனுஷனே இல்லை. சாப்பிடக்கூடாதா சார் பரோட்டா வந்துமா, அதில் அந்த குறிப்பாக அந்த வெள்ளை கலராக மாற்றுவதற்கு அலாக்சான்னு ஒரு காம்பவுண்டை சேர்க்கிறார்கள். அந்த காம்பவுண்டு சுகர் இன்டியூசிங் காம்பவுண்ட். நாங்கள்லாம் ஆராய்ச்சி செய்கிற போது எலிக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் ஒரு இன்ஜெக்ஷனில் பேங்க்ரியாஸ் அது காலி பண்ணிடும். இட் பிகம்ஸ் டயபெட்டிக். அதை போட்டு தான் அந்த அந்த வெள்ளையாக்குறாங்க. இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது. என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடலாம்ல சார்? அதுவுமே சாப்பிடக்கூடாது? இல்லை, என்னைக்காவது ஒரு நாளைக்கு எல்லாத்தையுமே சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிடலாமா? அந்த சபலமே வரக்கூடாது. ஆனால் உணவுப் பொருட்களில் என்னைக்கோ ஒரு நாளைக்கு கொஞ்சம் சாப்பிட்டா ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அன்றாடம் சாப்பிடுகிறார்களே, பொதுவாக மலச்சிக்கலே வரக்கூடாதுமா. மனுஷனுக்கு மலச்சிக்கலே வரக்கூடாது. மலச்சிக்கல் வந்து அந்த நாளே அவங்களுக்கு வந்து ஒரு சுறுசுறுப்பற்ற நாளாக இருக்கும். சிக்கல் இல்லாமல் இருப்பதற்கு உணவு, உடற்பயிற்சி, தண்ணீர், இதை கரெக்டாக பின்பற்றினாலே போதும். ஃபைபர் ஃபுட்டுன்னா பூமியின் அடியில் விளைந்த கிழங்குகள் அல்லாது கொடியிலே செடியிலே காய்த்திருக்கிற காய்கறிகள். சார் அப்படி பார்த்தா இந்த கேரட் நிறைய பேர் கேட்குறாங்க சார், மண்ணுக்கு அடியில தானே விளையுது, அப்ப அதை சாப்பிடலாமா கூடாதா? கேரட்டிலும் இனிப்பு இருக்கிறது, பீட்ரூட்டிலும் இனிப்பு இருக்கிறது. பீட்ரூட்ல இருந்து பீட் சுகர் என்று மேலை நாடுகளில் சுகரே எடுக்கிறார்கள். அதில் இருக்கிறது. டயபிட்டிஸ் உள்ளவர்கள் அதை குறைவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை எடுத்துக்கொள்றதுக்கு அது முழுக்க எரிக்கப்படுகிற அளவுக்கு உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அப்படி இருந்தால் எடுத்துக்கொள்ளலாம். கேரட்லமா பீட்டா கரோட்டின்னு ஒரு சத்து இருக்கிறது. இந்த பீட்டா கரோட்டின் வந்து நம்ம உடம்புக்கு ஒரு பெரிய ஆன்டி ஆக்சிடென்ட். அதாவது ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீஷிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கெட்ட ஆக்சிஜன் காரணிகள் அவைகளெல்லாம் எரித்து அவைகளை அழிக்கிற, செல்கள் உருவாகிற போதே தவறாக போய்விடாமல் தடுக்கிற ஒரு சத்து இந்த பீட்டா கரோட்டின். விட்டமின் ஏவுக்கு ஒரு மூல காரணம். அதுல இனிப்பு சுவை இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகள் பீட்ரூட் எடுத்துக்கலாம் கொஞ்சமான்னு சொன்னீங்க. அதே மாதிரி கேரட்டும் கொஞ்சமாக எடுத்துக்கொள்ளலாம்.
கொஞ்சமாக எடுத்துக்கணும். அதனால் ஒரு பெரிய பீட்ரூட்டை போட்டு ஒரு பெரிய கேரட்டை போட்டு ஜூஸ் போட்டு அடித்தா அதில் நிச்சயமாக சுகர் கூட தான் செய்யும். ஆனால் கூடாது. உழைப்பு தேக பயிற்சி இருந்தால் கூடவே கூடாது. பேர்ன் பண்ணிட்டா கூடவே கூடாது. அதை செய்ய மாட்டோமே. சரி, உணவு முறைகள் சொன்னீங்க. மலச்சிக்கல் நீங்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும்னு நீங்க சொன்னீங்க. இப்ப சித்த மருந்துகள் என்ன இருக்கு சார்? காலையில் எப்படி எழுந்த உடனே மலம் போகிறோமோ அது மாதிரி சிலர் பண்ணுவான். ஒரு டீயை குடிச்சிட்டு காஃபியை குடிச்சிட்டு அங்கே நடந்து முறுக்கி அப்புறம் மலம் போகுதுன்னு ஃபீலிங் வரும். இருக்கக்கூடாது. எழுந்த உடனே கழிப்பறைக்கு போக வேண்டும் என்று உந்தல் இருக்க வேண்டும். அதுதான் ஆரோக்கியமான உடலுக்கு அடையாளம். அப்போ அப்படி மலம் நீங்க வேண்டுமானால் அதற்கு என்னென்ன சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஒன்று, கடுக்காய் தோல் சூரணம். கடுக்காய் சூரணம் கடையில் விற்கிறது வகை சாப்பிட்டு எனக்கு மலம் போகலன்னு குற்றம் சொல்லக்கூடாது. ஏன்னா அவர்களை பொறுத்தவரை அது வணிகம். முழு கடுக்காயை வாங்கிட்டு வந்து அப்படியே போட்டு அரைச்சி சூரணம் செய்திருப்பார்கள். கடுக்காயினுடைய தோல் தான் மருத்துவத்தன்மை உடையது. கடுக்காய்க்கு அக நெஞ்சு, சுக்குக்கு புற நெஞ்சுன்னு சொல்லுவான். சுக்கு தோலை சீவிட்டு தான் மருந்து செய்யணும். கடுக்காயை உடைச்சி உள்ளே இருக்க பருப்பையும் விதையும் எடுத்துட்டு தான் இந்த தோலை பயன்படுத்தணும். அப்படி தோலை பயன்படுத்தினால் அது முழுமையாக மலம் நீங்குவதற்கு நிச்சயமாக உதவும். இரவு ஒரு அரை தேக்கரண்டிய கடுக்காய் சூரணம் சாப்பிட்டா போகிறோம். காலையில் மலம் ஃப்ரீயாக போயிடும். எப்படி சாப்பிடணும் சார்? அப்படியே அந்த சூரணத்தை சாப்பிட்டா புறையேறும் இல்லையா, கொஞ்சம் வெந்நீரில் கலக்கி சாப்பிட்டுக்கலாம். பெஸ்ட் வே. சர்க்கரை வியாதி இல்லைன்னா அதை தேனில் குழச்சி சாப்பிடலாம். பொதுவாகவே பால் கொஞ்சம் மலத்தை இறுக செய்யும். அல்லது தண்ணீரில் சாப்பிடுவது நல்லது. உணவுக்கு முன்னர் சாப்பிடுவது நல்லது. சாப்பிட மறந்துட்டா உணவுக்கு பிறகாவது சாப்பிடாத விடுறதை விட சாப்பிட்றது நல்லது இல்லைங்களா. இது எடுத்துக்கொள்ளலாம். இன்னொன்று, திரிபலா சூரணம். கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய் அந்த 3 நுண்ணிய கலந்த சூரணம் திரிபலா சூரணம். அதுலேயும் இதே சிக்கல் தான். கடுக்காய் தோல், தாண்டிக்காய் தோல், நெல்லிக்காய் வற்றல், கொட்டை பருப்பு இல்லாது அப்படி எடுத்து சூரணமாக பண்ணால் அந்த சூரணம் மிகச்சிறந்தது. அந்த அளவு சித்த மருத்துவத்தில் பெரிய விஷயமே இல்லைம்மா. அதுலதான் சார் நிறைய பேருக்கு குழப்பமே. 1 ஸ்பூன் சாப்பிட்டீங்க, ஒன்று ஆன்சரே பண்ணல, அடுத்த நாள் 1.5 ஸ்பூன் ஆக்குங்க, விஷயம் முடிஞ்சு போச்சு. ஆனால் கொஞ்சம் கூடினாலும் குறைந்தாலும் அந்த மருந்து பெரிய சேதத்தை உடல்ல உருவாக்காது. சூரத்து நிலாவரைன்னு சொல்லுவாங்க, அல்லது நிலாவாரை, சென்னசாய்ட்ஸ்னு அதில் ஒரு சத்து இருக்கிறது. அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி மேலை நாடுகள் எல்லாம் நிறைய மருந்து செய்கிறார்கள். சார், ஒருத்தருக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு, கவனிக்காமே அவங்க விட்டுட்டாங்க அப்படின்னா அது வேற என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சார்? முதல்ல மலச்சிக்கலினால ஆசன வாயில் புண்ணு வரும், ஆசன வாயில் வெடிப்பு வரும். மலம் உள்ளே தேங்குவதனாலே அழுக்கு சத்து ரத்தத்தோடு கலந்து பல நோய்கள் உருவாகும். ரெக்டல் ரிசாப்ஷன் சொல்லுவாங்க. அதாவது ரெட்டத்தில் தேங்கி இருக்கிற பொருள்ல இருந்து தண்ணீர், இப்போ மலம் ஒரு குழம்பு போல தான் குடலுக்கு வரும். அங்கிருந்து மலக்குடலுக்கு போகிற வழியில் இருக்க தண்ணியை திரும்ப உடல் உறிந்து கொள்ளுகிறது. பழைய மலம் உடம்புல போய் தங்கியிருந்தால் அதில் இருக்கிற கெட்ட சத்துக்களும் உறிஞ்சப்படும். அதனால்தான் மலம் முழுமையாக மலம் நீங்க வேண்டும். மலம் நீங்காமல் இருப்பது பலருக்கு தெரிவதே இல்லை. சரி, இது வயிற்றுலே இருக்கும் போதே பிரச்சனை தானே சார்? அப்படி பார்த்தா 1 நாள் 2 நாளுக்கு மேல அது இருக்கும் போதே, ஒரு நாளா 10 மணி நேரத்துக்கு மேல அது உள்ள இருக்கவே கூடாது. காலையில ஒரு 6-6:30 மணிக்கு மலம் கழிச்சுன்னா சாயந்தரம் 6 மணிக்கு போயிடணும். கிளியரா சுத்தமா பவல் கிளியர் ஆயிடணும். அப்படி முழுமையாக பவல் கிளியர் ஆகலைன்னா பல நோய்களை நாமே காசு கொடுத்து கூப்பிடுறோம்னு அர்த்தம். எல்லா நோயும் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நான் மலம் மட்டுமா எந்த காரணத்தை கொண்டும் உடலில் தேங்கவே கூடாது. அந்த நாள் முழுக்க பெரிய மதமதன் இருக்குமே. இல்ல, நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. ஏன்னா அப்படி பழக்கப்பட்டாதானே நமக்கு அது புரியறதுக்கு. மலக்குடல் ஒரு செப்டிக் டேங்கு, அதை தூக்கிட்டு தான் தெரியணும். அதுக்குள்ள தினம் அழுக்க சேர்த்து வைக்கிறது என்பது எவ்வளவு பெரிய கெடுதி பாருங்க. அன்றாட அதை கிளியர் பண்ணிட்டோம்னா அது எவ்வளவு சுத்தமா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இந்த கேஸ் போகும்போது பேட் ஸ்மெல் எல்லாம் வர்றது மலம் தேங்குறதுனால தான். மலம் தேங்குவதுதான் முதல் காரணம். பேட் ஸ்மெல்லே வராது. மலம் நீங்க ஃபிளாட்டுலன்ஸ் காத்து பெறுகிற போது வரவே வராது. சத்தம் வரும். ஒரு வயதானவர்களுக்கு ரொம்ப சத்தம் போடும் மோஷன் கேஸ் பெறுகிற போது. ஸ்மெல் வரக்கூடாது. ஸ்மெல் வந்ததுன்னா செரிமான உறுப்பில் பழுது இருக்கிறது, உள்ள புண்ணு இருக்கிறது, அல்லது ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஒழுங்கா மலம் போச்சுனாலே அதெல்லாம் அந்த கேஸ் ஸ்மெல்லே வராது. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க என்ன மாதிரியான உணவு முறைகளை மேற்கொள்ளணும், என்ன மாதிரியான சித்த மருந்துகள் இருக்கு, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத பத்தி எங்களுக்காக விளக்கமா சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா, வணக்கம்.